அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி அதாவது கப்பல் படையிலேருந்து எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜூன் 2025 கோர்ஸுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 29 டிசம்பர் 2024 10 ஜனவரி 2025 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்கும். இதில் கொடுத்துருக்கூடிய போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை 2000 1 ஜனவரி 2006 நீங்கள் பிறந்திருக்கணும். இதில் எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th அப்படின்ற சிஸ்டமேட்டிக்கில் படிச்சிருக்கணும். 10th பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 60% மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 12th ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 60% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் பண்ணிவிட்டு எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்டெக், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கிங், டேட்டா அனலைட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த பிரிவுகளை நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா எம்சிஏ வித் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 15 வேகன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு 29 டிசம்பர்லேருந்து. அதே மாதிரி அடிஷ்னல் எலிஜிபிலிட்டியான என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பி கிரேடு எடுத்திருக்கணும். அப்படி நீங்கள் என்சிசி சி சர்டிஃபிகேட்டில் பி கிரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 5% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் கட்டாப்பில் வந்து உங்களுக்கான மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா joinindiannavy.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிஇ, பிடெக் நீங்கள் 5th செமஸ்டர் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டான எம்எஸ்சி, எம்டெக், எம்சிஏல ஃபைனல் இயரில் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். இந்த ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில், எஸ்எம்எஸ் இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட், இண்டிவிஜுவல் டாஸ்க்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுடைய இன்டர்வியூவில். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதோடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றதுனால உங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 வருடம் தான் நீங்கள் வந்து இதில் சர்வீஸில் இருப்பீங்க. இப்போது தேர்வு பண்ணக்கூடிய இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா சப் லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ரேங்க்குக்கு தான் இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 6 மந்த் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்தியன் நேவல் அகாடமி இளமேலால் தான் உங்களுடைய ட்ரைனிங் வந்து நடைபெறும். இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 56,100 வந்து பே பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான சேலரி. இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.